السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாமல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே திரளாக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய பேரருளால் புனித மிகுந்த இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிற ஏழிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதம் என்பது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக, குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மாதமாகவும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும், இந்த மாதத்தில் நாம் கொண்டாடக்கூடிய பெருநாளாக இருந்தாலும் சரி, நாம் நிறைவேற்றக்கூடிய குர்பானி என்கின்ற அந்த
அமலாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய ஹஜ் என்ற அந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் விதமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாதத்துகளை நமக்கு தந்திருக்கின்றான் என்பதை நாமெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய ஒரு சிறப்பை நாம் வாழும் காலமெல்லாம் இந்த துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைக்க வேண்டும், அவர்களுடைய செய்த அந்த இபாதத்துகளை நாமும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு சிறப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்ததற்கு என்ன காரணம்? திருக்குரானை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற எந்த ஒரு நபிக்கும் இல்லாத பல்வேறு புகழாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூட்டுவதை பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சிலாயித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் அவர்களை பற்றி சிலாயித்து கூறக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இத்தகைய சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? வத்தஹதுல்லாஹ இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய உற்ற தோழராக்கி கொண்டான், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை, ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் கூட அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, நபியே நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவீராக, இப்ராஹிம் உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றிய விட அழகான மார்க்கத்தை பின்பற்றுவோன் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை விட அழகான மார்க்கம் எது? அவருடைய வழியை நீங்க பின்பற்ற வேண்டும் என்று செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மாஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்தும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரி மனிதர் என்று சொல்லி காட்டுவதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு இருந்த அவர்களுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்கு அழகிய முன்மாதிரி என்ன செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி காட்டும் போது, மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணையின் போது எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் நிர்வாணமாக நிற்க வைத்து விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த நாளிலே முதலாக ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நபி யார் என்று கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாம் ஓதக்கூடிய அந்த ஸலவாத்தில் கூட, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட புகழை கண்ணியத்தை கொடுத்தாயோ அதே போன்று எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ அருள் வழங்குவாயாக என்று நாம ஒவ்வொரு ஸலவாத்தின் போது பிரார்த்தனை செய்கின்றோம் என்று சொன்னால், அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அருள் புரிந்திருப்பான் அல்லாஹ், அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அருள் புரிந்திருப்பான் என்பதை நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். இந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை அப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இதிப்தலா இப்ராஹிம ரப்புகு பி கலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய பல கட்டளையின் வாயிலாக அல்லாஹ் அவர்களை சோதித்த போது ஃபஅதமஹுன்ன, சோதனைகள் அத்தனையும் வென்று காட்டினார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சோதித்தாலும் சோதனைகள் அத்தனையும் செய்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்று காட்டினார்கள். என்னென்ன சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். என்ன சோதனை வைத்தாலும் அந்த சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வென்று காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபிக்கு இவ்வளவு சிறப்புகளை வழங்கி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஹஜ் பெருநாள் நாம் கொண்டாடுவதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? ஹஜ் பெருநாள் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை நிறைவேற்றியதன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நாம் செய்து விட்டதாக ஆகாது. அல்லாஹ் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இப்ராஹிம் நபி எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்களோ, எப்படி இறைவனுக்கு அஞ்சி நடந்தார்களோ, இறைவன் என்ன சோதனைகள் வைத்த போதும்
தன்னுடைய இறை நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹ் வைத்த சோதனையில் அத்தனையிலும் வென்று காட்டினார்களோ அது போன்ற ஒரு கட்டுப்படுதலை, அது போன்ற ஒரு இறையச்சம் நம்முடைய வாழ்வில இருக்க வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதத்தில் நினைவு கூறுவதன் வாயிலாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதனாலதான் நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானியை நம்ம நிறைவேற்றமே. அந்த குர்பானியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டான்? லன் யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பலிப்பிராணியுடைய ரத்தங்களோ அவற்றுடைய இறைச்சிகளோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் இருக்குது, அந்த இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்கஜ் மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூற வைப்பதன் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இப்ராஹிம் நபியை போல நீ கட்டுப்பட்டு நட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இறையச்சத்தோடு நடக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, நம்ம எவற்றை வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல்வேறு பிரார்த்தனை செய்தார்கள். இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் என்ன துவாக்களை செய்தார்கள், என்னென்ன பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய பல வசனங்கள்ல நமக்கு சுட்டி காட்டான். அந்த துவாக்கள் நமக்கு படிப்பினை இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செய்தாங்களோ அந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்கணும், அவற்றை நம்முடைய வாழ்க்கையில நாம படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க. இது காலா இப்ராஹிமும் ரப்பி ஜல் ஹாதல் பலத. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க அல்லாஹ்விடத்துல, இறைவா இந்த ஊரை அபயம் அளிக்கக்கூடிய ஊராக ஆக்குவாயாக. அந்த கௌபத்துல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையின் காரணமாக இன்னைக்கு வரைக்கும் அது அபயம் அளிக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்கின்றது. உலகத்தில் எத்தகைய வல்லரசுகள் வந்தாலும் சரி, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொடுங்கோல் வல்லரசராக இருந்தாலும் சரி, அந்த கௌபத்துல்லாவுடைய அந்த பூமியை நெருங்க முடியாது, அவர்களால் கைப்பற்ற முடியாது என்பதை பல நூற்றாண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அது ஒரு அபயம் அளிக்கப்பட்ட பூமியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அந்த துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்துவிட்டு சொல்றாங்க, வாமினன் வஜ்னுப்னி வ பனிய அன் அஅ்புதல் அஸ்னாம. இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் இந்த சிலை வணக்கத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள்ல மிக முக்கியமானது என்ன? இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் உனக்கு இணை வைப்பதிலிருந்து இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு நீ பாதுகாத்துடு என்று என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்போ இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை திருக்குர்ஆன்ல பார்த்தோம் என்று சொன்னால், சிலை வணக்கத்திற்கு எதிராக எந்த அளவுக்கு அவர்கள் கடும் போக்கை கடைபிடித்தார்கள், எந்த அளவுக்கு சிலை வணக்கத்திற்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை நாம திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல படிப்பதிலிருந்து பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆதர் அவர்களே ஒரு சிலை வணங்கியாக இருக்கின்றார்கள், அவர்களே சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தன்னுடைய தந்தையிட்ட போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல பல ஆயத்துக்களை சொல்லி காட்டுறான். இது காலலி அபிஹி, இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையிட்ட போய் சொல்றாங்க, யா அபாத்தி லீமா தஅபுது மாலா யஸ்மு வலா யுப்சிரு வலா யுக்னியன்க செய்யா. எனது அருமை தந்தை தன்னுடைய வாப்பாட்ட போய் பிரச்சாரம் பண்றாரு. அவருடைய வாப்பா சிலைகளை வணங்கக்கூடியவராக இருந்த போதிலும் கூட தன்னுடைய தந்தையிட்ட கொள்கையில வளையாம தன்னுடைய தந்தையிட்ட போய் சொல்வாரு, எனது அருமை தந்தையே, காதால் கேட்க முடியாத, எதையும் பார்க்க முடியாத, செவியேற்க முடியாத இந்த சிலைகளை போய் நீங்க வணங்குகின்றீர்களே, இதை நீங்க வணங்காதீங்க என்று நினைச்சாங்க. தன்னுடைய வாப்பாட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க. யா அபாத்திலா தௌபது சைத்தான், எனது அருமை தந்தையே, இந்த செய்தான்களை நீங்க வணங்காதீங்க. யார்கிட்ட? தன்னுடைய வாப்பா சிலை வணக்கம் செய்யறாரு, தன்னுடைய வாப்பாட்ட போய் சொல்றாங்க, எனது அருமை தந்தையே, இந்த கருச்சலைகள்லாம் என்ன,
இதால பார்க்க முடியுமா? எதையாவது செவியேற்க முடியுமா? இதை போய் நீங்க வணங்குறீங்களா? இது சைத்தான்கள், இதை நீங்க வணங்காதீங்க என்று தன்னுடைய தந்தையிட்ட பிரச்சாரம் செய்யும் போது அவருடைய வாப்பா என்ன பதிலடி கொடுக்குறாங்க? வாப்பா சொல்லி காட்டுறாரு, யா இப்ராஹிம் கால அராக்கிபுன் அந்த ஆலிஹத்தி யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை நீ கிண்டல் செய்கின்றாயா? என்னுடைய கடவுள்களை நீ அலட்சியப்படுத்துகிறாயா? நீ விலகி கொள்ளவில்லை என்றால் உன்னை கல்லால் எறிந்து நான் கொன்று விடுவேன். ஏகத்துவ கொள்கைக்காக தன்னுடைய தந்தையை பகைத்துக் கொள்கின்றார். அவருடைய தந்தை சிலை வணக்கம் செய்த போது கூட என்னுடைய வாப்பா தானே, சொன்னா பிரச்சனை வருமே, சொன்னா குடும்பத்தில் பல பிளவுகள் வருமே என்று நினைக்காம இது வழிகேடு, இதை நீங்க வணங்காதீங்க என்ன செய்யறாரு? வாப்பாட்ட சொல்லும்போது இப்ராஹிமே நீ விலகி கொள்ளலாம் சொன்னா உன்னை கல்லால் எறிந்து நான் கொன்று விடுவேன். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தந்தையை நீங்களும் உங்களையும் நீங்கள் எவற்றை வணங்குகின்றீர்களோ அவற்றை விட்டும் நான் விலகிக் கொள்கின்றேன். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினாங்களே, அந்த ஏகத்துவ பிரச்சாரத்துல, அந்த ஏகத்துவ கொள்கையில நமக்கு முன்மாதிரி இருக்குது, நமக்கு படிப்பினை இருக்கின்றது. நாம் அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லீம் என்று தங்களை சொல்லிக்கொண்டு எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்களா இல்லையா? இந்த துல்கஜ் மாதத்தில் பெருநாளை, ஹஜ் பெருநாளை கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். குர்பானி என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருந்தும் கூட என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு பகிரங்கமாக இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி செய்யக்கூடிய நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன? அந்த சிலைவனுக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் செய்யணும், அந்த இணை கற்பித்தலுக்கு எதிராக நாம பிரச்சாரம் செய்யணும். நம்முடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, நம்முடைய சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீனமாஹு. அல்லாஹ் சொல்லி காட்டான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தும் அவர்களோடு இருந்தவரிடத்தும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. எதுல? அவர் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி சொன்னார். என்ன சொன்னாங்க? எனது அருமை சமுதாயமே, நீங்களும் நீங்கள் பின்பற்றக்கூடிய இந்த சிலைகளை விட்டு நான் விலகிக் கொள்கின்றேன். உங்களுக்கும் எங்களுக்கும் பகை ஏற்பட்டு விட்டது. எதுவரைக்கும் அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் வணங்குவோம் என்கின்ற அந்த கொள்கைக்கு வருகின்ற வரையிலும் உங்களுக்கும் எங்களுக்கும் பகை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, அதுல உங்களுக்கு முன்மாதிரி. வெறுமனே குர்பானி கொடுப்பதனால ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து குர்பானி கொடுப்பதால் நமக்கு முன்மாதிரி இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஏகத்துவ கொள்கையில உறுதியாக இருந்தார்களோ, எப்படி இணை வைப்புக்கு எதிராக தன்னுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, தன்னுடைய சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி, அதற்கு எதிராக களம் கொண்டார்களோ, பிரச்சாரம் செய்தார்களோ, அதுல உங்களுக்கு முன்மாதிரி செய்யலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த இணை கற்பித்தல் என்பது எவ்வளவு ஒரு பாதகமான ஒரு செயல். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டா, இன்னமை இஸ்ரிக்கு பில்லாஹ் ஃபக்கது ஹர்ரமல்லாஹுல் அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில மரணிக்கின்றார்களோ, ஃபக்கது ஹர்ரமல்லாஹுல் அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்தை நம்ம ஹராமாக்கிட்டோம். சொர்க்கம் என்பது நிரந்தரமாக அவர்களுக்கு தடை செய் என்று செய்யறான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, இல்ல அஸ்ரக்த யஹ்பத்தன் அமலுக்க, நபியே நீர் இணை கற்பித்தாலும் சரி. யார? அல்லாஹ் தன்னுடைய தூதரை நோக்கி சொல்லி காட்டுறான், லா இன் அஸ்ரக்த யஹ்பத்தன் அமலுக்க, நபியே நீர் இணை கற்பித்தாலும் சரி உன்னுடைய நல்லறங்கள் அழிந்து விடும். நாம எவ்வளவுதான் இபாதத்துக்களை செய்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய நல்லறங்கள் நாசமாகிவிடும். நாம நிரந்தரமாக நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக ஆகிவிடுவோம். அப்ப அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன துஆவை செய்றாங்க? இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் இந்த சிலை வணக்கத்தில் நீ பாதுகாத்துடு. நாம வாழக்கூடிய இந்த தேசம் இது எப்படிப்பட்ட ஒரு நாடா இருக்குது? நம்மை சுற்றிலும் கிட்டத்தட்ட 80% மக்கள் சிலை வணங்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஆட்சியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இறை நம்பிக்கையை பாதுகாக்கணும்.
அந்த சிலை வணக்கத்தின் பக்கம் நம்ம நெருங்கிவிடக் கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த சிலை வணக்கத்திற்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய நம்ம கடமை நமக்கு இருக்குது. இப்ராஹிம் நபி எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான, அந்த ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாக்கு சென்ற அந்த நேரத்தில் சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். சிலைகள் அடித்து நொறுக்கிட்டு என்ன செய்யறாங்க, பெரிய சிலைகள் மீது அந்த கம்பை வைத்து விட்டு அந்த மக்கள் வந்து கேட்கும் போது இந்த பெரிய சிலைகள் தான் இடிச்சது, அது போய் நீங்க கேளுங்க யார் இடிச்சாங்கன்னு என்று அந்த மக்களுக்கு அறிவுபூர்வமான முறையில பிரச்சாரம் செய்யறாங்களே, அதுல நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்குது. அப்ப நாம இன்னைக்கு இந்த இணை கற்பித்தலுக்கு எதிராக, இந்த சிலை வணக்கத்திற்கு எதிராக நாம எந்த மாதிரியான பிரச்சாரத்தை மேற்கொள்றோம், நம்மை சுற்றிலும் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியில நாம பிரச்சாரம் இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறோமா, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி அந்த மக்கள் எத்தனை பேர் எத்தனை தடவை கொடுத்திருக்கிறோம். நாம் அழைப்பு கொடுக்கல, நம்ம முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் பிரச்சாரம் செய்யல, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலும் இந்த ஏகத்துவத்தை நம்ம எடுத்து சொல்லல. அப்ப இப்ராஹிமுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய முன்மாதிரி சிலை வணக்கத்துக்கு எதிரான பிரச்சாரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தாங்க, தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மகன்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செய்றாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், என்ன சொல்லி காட்டுறான், யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுதீன், எனது அருமை மகனே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், நமக்கு தேர்வு செய்திருக்கின்றான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற போது முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணித்து விடக்கூடாது. யார்ட்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாங்க, எனது அருமை மகனே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை நமக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான். நீ மரணிக்கின்ற போது ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீ மரணிக்கும் போது என்ன செய்யக்கூடாது, முஸ்லீமாக தவிர்த்து நீ மரணித்து விடக்கூடாது. என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன்கிட்ட எத்தி வைத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, வெறும் குர்பானி மட்டும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்க்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தாங்களோ, இது காலலகு ரப்புகு அஸ்லிம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கட்டுப்படி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்ன போது, கால் அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட கட்டுப்படுதலை தன்னுடைய வாழ்க்கையில மேற்கொண்டார்களோ, அது போன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லீமாக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்குது. ஆக இந்த துல்கஜ் மாதத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த படிப்பினைகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த துல்ஹஜ் மாதம் இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்கிறோம், பெருநாள் தினத்தன்று நாம் குர்பானி கொடுக்குறோம். ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ தனியாகவோ என்ன செய்வோம், ஒரு கூட்டு குர்பானி முறையிலோ நம்ம பிராணிகளை அறுத்து நம்ம பலியிடுகின்றோம். இந்த குர்பானியுடைய விஷயத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த குர்பானியை நம்ம எந்த தினத்தில் நிறைவேற்றுவது. நாம் கடந்த காலங்களில் இது நாள் வரைக்கும் நாம் குர்பானியை எப்போ நிறைவேற்றுவோம்னு சொன்னால் பெருநாள் தினத்தன்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய தஸ்ரீக்குடைய நாட்களில், அதாவது பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களில், மொத்தம் 4 நாட்களில் நாம் என்ன செய்தோம், அந்த குர்பானியை நிறைவேற்றி வந்தோம். ஆனால் நம்ம கடந்த சில வருடங்களாக நாம் அது குறித்து ஆய்வு செய்த போது, குர்பானி என்பது பெருநாள் தினத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும். பெருநாள் தினத்தை தாண்டி தஸ்ரீக்குடைய நாட்களில் பிறை 11லோ
12லோ 13லோ குர்பானி நிறைவேற்றக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்துல தான் என்ன செய்தாங்க, குர்பானி கொடுத்தார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த தஸ்ரீக்குடைய நாட்கள்லையும் குர்பானி கொடுக்கலாம் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் அத்தனையும் லைஃபாக பலகீனமான ஹதீஸாக இருக்கின்றது. தொடர்பு அருந்த ஒரு ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸாக இல்லை என்கின்ற காரணத்தினால பிறை 10ல் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், குர்பானி கொடுக்க முடியும். அதற்கு மட்டும்தான் ஆதாரங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது மக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினாங்க இல்லையா? அந்த உரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி சில கேள்விகள் எழுப்புவார்கள். இது எந்த ஊர் என்ன செய்வாங்க, மக்கள் மத்தியில் கேட்பாங்க. அதே மாதிரி இது எந்த நாள் என்ன செய்வாங்க, மக்களுக்கு மத்தியில் கேட்பாங்க. கேட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பதிலளிப்பார்கள். அப்போ இது எந்த நாள் என்ன செய்வாங்க, மக்களுக்கு மத்தியில் கேட்கும்போது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுக்கு வேறு ஒரு பெயரை சூட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கும் போது அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அலைஸ யௌமுன் நஹர், இது நஹருடைய நாள் இல்லையான்னு செய்றாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நஹருடைய நாள்னா என்ன, அறுத்து பலியிடுவதற்குரிய ஒரு நாள் இல்லையா? எந்த நாளை கேட்குறாங்க, துல்ஹஜ் பிறை 10 பெருநாள் தினத்தை மக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இது நஹருடைய நாள் இல்லையா, அறுத்து பலியிடுவதற்குரிய ஒரு நாள் இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அறுத்து பலியிடுவதற்கு 4 நாள் இருந்தா 4 நாட்களும் அறுக்கலாம் என்று இருந்தா ரசூலுல்லாஹ் அந்த ஒரு நாளை நஹருடைய நாள் ரசூலுல்லாஹ் பேர் வைப்பாங்களா? அறுப்பதற்கு தான் பிறை 11ல் அறுக்கலாமே, பிறை 12ல் அறுக்கலாமே. அப்படி இருக்கும்போது ஏன் குறிப்பிட்ட அந்த துல்ஹஜ் அந்த 10வது தினத்தை மட்டும் ரசூலுல்லாஹ் நஹருடைய நாள் பேர் வச்சாங்க? அப்போ இதுலேருந்து தெளிவாக தெரியுது, பிறை 10ல் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நாம குர்பானி பிராணியை அறுத்து பலியிடணும். நீங்கள் புகாரியில் பல ஹதீஸில் ஆதாரபூர்வமான ஹதீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன அதில் சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பெருநாள் தினத்தன்று முஸல்லா என்ற திடலில் நாங்கள் முதலில் தொழுகையை நிறைவேற்றுவோம், பின்னர் அதே திடலில் நாங்கள் குர்பானி கொடுப்போம். எப்போ தொழுகையை நிறைவேற்றி விட்டு உடனடியாக அதே திடலில் நாங்கள் குர்பானி கொடுப்போம். அதுக்கு அடுத்த நாள் கிடையாது, தொழுதுட்டு என்ன செய்வாங்க, உடனடியாக அதே திடல்ல குர்பானி பிராணியை. இதற்கு தான் புகாரி முஸ்லீம்ல பல ஹதீஸில் நீங்க பார்க்க முடியும். பிறை 11ல் கொடுப்பதற்கோ 12ல் கொடுப்பதற்கோ எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. சில பேர் துல்ஹஜ் அந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 28வது வசனத்தை என்ன செய்யறாங்க, துல்ஹஜ் தஸ்ரீக்குடைய நாட்களையும் கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக காட்டுகின்றார்கள். அந்த வசனத்துக்கும் குர்பானிக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய வசனமாக இருக்குது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நான் இப்ராஹிமே ஹஜ்ஜுக்கு மக்களை அழைப்பு கொடுப்பீராக, அது ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய வசனத்தை சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்யறாங்க, மறைமுகமாக நேரடியாக இல்லாம வளைச்சு கொண்டு போய் இது தஸ்ரீக்குடைய நாட்கள்ல குர்பானி கொடுப்பதற்கு ஆதாரம் என்று செய்யறாங்க. ஒரு ஆதாரம் இல்லாத பொருத்தமில்லாத வசனத்தை மேற்கோள் காட்டுவதை பார்க்கிறோம். ஆக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, பெருநாள் தினத்தில் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும். அது அல்லாத மற்ற நாளில் நீங்க அறுத்தீங்கன்னு சொன்ன உணவுக்காக தான் இருக்கிறீங்க, நீங்க சாப்பிட்றதுக்காக அறுத்தது ஆகுமே தவிர குர்பானியை நிறைவேற்றுவதாக ஆகாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பெருநாள் தினத்தில் மட்டும் இந்த குர்பானியை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக துல்ஹஜ் பிறை 9ல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தான நோன்பை, அரஃபா நோன்பை நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஒரு நோன்பை வைப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, கடந்து சென்ற வருடத்திற்குரிய பாவத்திற்கு பரிகாரமாகவும், பிந்தைய வரக்கூடிய வருடம் இருக்குத அதில் நம்ம அறியாமல் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அந்த ஒரு நோன்பு அமையும். ஒரு நாள் அந்த துல்ஹஜ் பிறை 9ல் நாம் நோன்பு வச்சோன்னு சொன்ன 2 வருடத்துடைய பாவத்திற்கு பரிகாரமாக அமைகின்றது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. அந்த நோன்பு நோக்கக்கூடிய நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும், அந்த அரஃபா அந்த சுன்னத்தான நோன்பை நோக்க வேண்டும் என்பதை தெரிவித்து விட்டு, இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினத்தன்று நம்முடைய மேலப்பாளையம் தௌஹீத் பேரவையின் சார்பாக கொடிமர திடலில் வைத்து நபி வழியின் அடிப்படையில் திடல் தொழுகை நடைபெற இருக்கின்றது. ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சரியாக காலை 7 மணிக்கு என்ன செய்யும், பெருநாள் தொழுகை நடக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மக்கள் என்ன செய்யுங்க, உரிய நேரத்தில் நீங்க அந்த திடலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விருப்புகளை கொண்டு வருமாறும் ஒழு செய்துட்டு வருமாறு என்ன செய்யறோம் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவரை நிறைவு செய்து கொள்கின்றேன்.
வாஹித் தாலானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.